வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 27. வெண்பட்ட வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக கிளம்பி வெளியே வந்த தன் கணவனை ஆசை ஆசையாய் பார்வையால் விழுங்கினாள் ஸ்ரீநிதி. என்னடி கண்ணலை கபலிகர சேர என்று சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை அவசரமாக கவனித்துவிட்டு மனைவியின் அருகில் சென்று அவள் தோளில் இடித்தான் ஸ்ரவன். முகம் முழுவதும் மலர்ந்து விகசிக்க, இந்த வேஷ்டி சட்டையில நீங்க ரொம்ப கம்பீரமா இருக்கீங்க, உங்களை விட்டு கண்ணை கொஞ்ச நேரம் கூட அசைக்கவே முடியல என்றவளின் விழிகள் காதலில் வழிந்தது. அவளையும் ஒரு நிமிடம் ஆழ்ந்து நோக்கியவன், பாத்து உனக்காவது கண்கள் மட்டும்தான் அசையாது, நீ இப்படியே பாத்துட்டு இருந்தா அப்புறம் எனக்கு காலை மட்டும் அசைக்க முடியாம மத்ததெல்லாம் அசைய ஆரம்பிச்சிடும் என்றவன் ஏக்க பெருமூச்சு விட இவள் முகம் செம்பருத்தியாய் சிவந்தது. ஷபா தாங்க முடியலடா சாமி, ஏன் குட்டிமா உன் அண்ணன் இப்படி ரொமான்ஸ் படம் ஓட்டுறான்? பெரிதான அழுப்புடன் புலம்பும் பிரசாத்தின் குரலில் கணவன் மனைவி இருவரும் வேகமாக திரும்பி பார்க்க அவர்களின் திகைத்த முகத்தையும் கவனமாக தனது அலைபேசி கேமராவில் பதித்து கொண்டாள் ஸ்வாதி. அண்ணா, 2 பேரும் பாத்தீங்களே ஒரு பார்வை, மை குட்னஸ், என்ன ஒரு காதல், இங்க பாரு என்று தான் எடுத்த புகைப்படங்களை அவர்களிடம் காட்டினார். பிரசாத்தின் கேலியை ஓரம் தள்ளி இருவரும் ஆர்வமாக படங்களை பார்த்தனர். முதல் படத்தில் ஸ்ரீநிதி மட்டும் ஆவலுடன் ஸ்ரவனை விழிகளால் படம் பிடிப்பது போல பதிந்திருக்க, அடுத்த படத்தில் அவன் இவள் அருகில் வந்து இவள் மீது மோதி கிசுகிசுப்பது பதிவாகி இருந்தது. ஐயோ, என்ன நீ இப்படி எடுத்து வச்சிருக்கிற என ஸ்ரீநிதி தவிக்க, ஏன் இதுக்கு என்ன, எல்லாமே ரொம்ப அழகா இருக்குதுடா குட்டிமா என்று வெளிப்படையாகவே தங்கையிடம் வழிந்தான் ஸ்ரவன். மானங்கெட்ட பொழப்படா, ஏண்டா என் தங்கச்சி மாதிரி உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமோ வெக்கமோ வரலையாடா என்று மச்சினனை வாரினான் பிரசாத். அது எதுக்குடா அனாவசியமா தேவையில்லாம நடுவுல விட்டுக்கிட்டு, ஆமா மத்தவங்களா எங்க என்று மீண்டும் விழிகளை சுழற்றினான் ஸ்ரவன். ஓ ஆலம்பலெல்லாம் ஏற்கனவே கணிச்சிட்டுதான், என்னன்னு தெரியல, நாங்க முன்னாடி போறோம், நீ அவங்கள கூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு பின்னாடி வான்னு சொல்லிட்டாங்க. ஓ இதான் சாக்குன்னு நீங்க 2 பேரும் ஓசி படம் பாத்தீங்களா? அண்ணா என்று சுவாதி முறைக்க, நீங்களே கவலைப்படாம படம் காட்டுறப்ப பாக்க நாங்க ஏண்டா தயங்கணும் என்றான் பிரசாத் அதற்கு மேல் கூச்சமின்றி. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்று தலையில் அடித்துக் கொண்டு சுவாதி, வாங்க நீ நம்ம போய் கார்ல உட்காரலாம் என்றவளை அழைத்து சென்றாள். கோவிலை அடைத்து அடுத்த 1 மணி நேரத்தில் அனைத்து பூஜை முறைகளை முடித்துவிட்டு மதியம் இவர்கள் குடும்பத்து சார்பாக வழங்க இருக்கும் அன்னதானத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் சமையலை ஆண்கள் மேற்பார்வையிட சென்றனர். பெண்கள் ஒருபுறம் கண்களில் தென்படும் உறவினர்களிடம் எல்லாம் எதையோ வளவளத்தபடி கோவிலை சுற்றி வந்து அங்கே நடக்கின்ற வேடிக்கை விளையாட்டுகளை ரசித்திருந்தனர். சுவாதி தனது அண்ணியின் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அவள் மீது யாரும் மோதிவிடாதபடி கவனமாக அழைத்து வந்தவள், போது அண்ணி உட்காரலாம், ரொம்ப அழைச்சு உங்களுக்கு டயர்டாயிர போது, இந்த இடம் மேடு மாதிரி ஹைட்டா இருக்கனால ஓரளவு சுத்தி முத்தி நல்லா வேடிக்கை பார்க்கலாம் என்று அவளை அமர வைத்து தானும் உடன் அமர்ந்தாள். ஸ்ரீநிதியின் முகத்தை ஒருமுறை கவனமாக அளந்தவள், என்ன நீ கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, குடிக்கிறதுக்கு எதுவும் அத்தைக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரட்டுமா? அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஏதோ ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுதான் ராதிகா அக்கா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க என்றாள். அவளின் அன்பில் நிகழ்ந்தவள், வேண்டாமா என அவள் கையை பற்றி தழுதழுத்து விட்டு அதற்கு மேல் பேச முடியாமல் வேறு புறம் திருப்பி கொண்டாள். நொடிக்கு குறைவாக என்றாலும் அவள் விழிகளில் தென்பட்ட வேதனையை கவனித்தவள், என்னாச்சு என வருந்தியபடியே அவள் தோளை தொட்டு, அனி எங்க? சுவாதிமா பிளீஸ், எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும், என்கிட்ட எதுவும் கேட்காத என்றாள் வேகமாக. ஸ்ரீநிதி சற்று உணர்ச்சி வயப்பட்டு இருப்பது போல சுவாதிக்கு தோன்று மறுவார்த்தை பேசாது அமைதியானாள் அவள். ஆனால் மாறாக அவளிடம் பேசாமல் இருக்க சொன்னவளோ சட்டென்று திரும்பி, நீ என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காத என்றாள் கவலையுடன். அவளின் சங்கடத்தை சடுதியில் உணர்ந்து சின்ன முறிவளிப்புடன் அவளை தோளோடு அணைத்துக் கொண்டவள், என் அண்ணியை பத்தி எனக்கும் சரி என் அண்ணனுக்கும் சரி நல்லா தெரியும், சும்மா என்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் சங்கடப்படாதீங்க நீங்க என்றாள் கண்டிப்புடன். உதட்டில் புன்னகையை தவள விட்டதற்கு மாறாக விழிகள் கலங்க, எனக்கு நீ நாத்தனாரெல்லாம் வேண்டாம், தங்கச்சியாதான் இருக்கணும் என்று வேகமாக அன்பு கட்டளையிட்டாள் ஸ்ரீநிதி. அதில் தெரிந்த பிடிவாதம் கண்டு சிரித்தவள், சரி நான் என்னைக்குமே கண்டிப்பா என் அன்னிக்கு பிடிச்சு தங்கச்சியாதான் இருப்பேன், சரியா என்றால் இவளும் அழுத்தமாக. உடனே தெளிந்தவள், தேங்க்ஸ் என முறுவளித்து விட்டு அவள் கையை பற்றி கொண்டு சுற்றிலும் நிதானமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அதுவரை இருந்த கலக்கம் மறைந்து ஸ்ரீநிதியின் முகத்தில் நிறையும் நிம்மதியை கண்டு இவள் மனதிலும் அமைதி போக்க அவள் முகத்தையே சற்று நேரம் இமைக்காது பார்த்திருந்தாள் சுவாதி. இப்ப திடீர்னு எதனால இவங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டாங்க என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளின் யோசனையை தடை செய்து அவள் கையில் இருந்து அலைபேசி அலறவும் சின்ன புருவ சொலிப்புடன் எடுத்தவள், பிரசாத் மாமா என முணுமுணுத்து விட்டு காதில் வைத்து ஹலோ என்றாள். அது என்ன
அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே ஆளுதான் சைடு எடுக்க பிடிக்குமா? இப்ப ஏன் உன் அண்ணி அப்படி கண் கொட்டாம பாத்துட்டு இருக்க என்ற பொறுமலை கேட்டு ஒரு புறம் கோபம் வந்தாலும் சின்ன புன்னகையுடன் விழிகளை சுழல விட்டாள் சுவாதி. இந்த மாமா எங்கேயோ கண்மறைவா நின்னுக்கிட்டு தான் வேவு பாக்குறாரு. எங்க இருக்கீங்க? அது உனக்கு அனாவசியம். என்கிட்ட பேசவே தயங்கிக்கிட்டு ஒதுங்கி போன மாமாவோட மிரட்டல் எல்லாம் பயங்கரமால இருக்குது என்று புன்னகைத்தவள் அதன் பிறகு ஸ்ரீநிதி அருகில் இருப்பதை உணர்ந்து சற்றே சங்கடத்துடன், அண்ணி ஒரு நிமிஷம், மாமாதான் ஏதோ முக்கியமா பேசணுமா என கண்களை சுருக்கி அவளிடம் அனுமதி கேட்டாள். எதிர்முனையில் பிரசாத்தோ, ஐயோ ஸ்ரீ, உன் நாத்தனார் உன்கிட்ட போய் சொல்றா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல என்று கிசு கிசு குரலில் போலியாக கத்தினான். ஏய், முதல்ல எழுந்து போ. அம்மா போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் அண்ணா ரொம்பவே பாவந்தான். போன்லயாவது ஒழுங்கா பேசு என்று சிரித்தபடி அவளை அனுப்பி வைத்தாள் ஸ்ரீநிதி. அவளை விட்டு தள்ளி வந்த சுவாதி, ஹலோ, என் அண்ணனை போல என்னையும் மாட்டி விட திட்டம் போறீங்களா நீங்க? இனிமே போன் செஞ்சு பாருங்க, நான் எடுக்கவே மாட்டேன் என்று முறுக்கி கொள்ள, இல்லடா குட்டிமா என அங்கே ஒரு சமாதான நாடகம் அரங்கேற ஆரம்பித்தது. தனிமையில் விடுபட்ட ஸ்ரீநிதி அங்கு தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் நடவடிக்கைகளை அசுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்திருக்கும் பொழுது யாருடனோ பேசியபடி ஸ்ரவன் எங்கோ விரைவது அவளின் பார்வை வட்டத்தில் விழுந்தது. அவனை கண்டதும் அவளது விழிகளுக்கு மற்றதில் சுவாரஸ்யம் குன்றி போய் அவனை மட்டுமே அது கழுகாக வட்டமிட துவங்கியது. ஒரு கணம் புருவம் சுருங்கிய பின் குறும்புடன் மிளிரும் அவனின் வசீகர சிரிப்பு, எதையோ கை நீட்டி சுட்டிக்காட்டி பேசும் அவனின் உடல் மொழிகள், தன் உடுத்தியிருக்கும் வேஷ்டி சட்டையில் அவன் தோரணையாக நின்றிருந்த விதம் என ஒவ்வொன்றையும் அணு அணுவாக ரசித்தவளுக்கு ஓடி சென்று அவனோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும் போல என்று உள்ளம் பரபரத்தது. தான் இருக்கின்ற சூழ்நிலையை உணர்ந்து வெறுப்பாக முகம் சுருக்கியவள் நெஞ்சில் ஏக்கத்தோடு அவனையே பார்த்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து மெல்ல பெருமூச்சு எறிந்து சுவாதிக்காக பார்வையை திருப்பியவளின் விழிகள் தான் கண்ட காட்சியில் இமைக்க மறந்து மிரட்சியுடன் அங்கேயே நிலை குத்தி நின்றது. சுவாதியுடன் பேசிக் கொண்டிருந்த மனிதனை கண்டு ஸ்ரீநிதியின் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பிக்க லேசாக மூச்சு முட்டுவதைப் போல உணர்ந்தவள் பதற்றத்தில் உண்டான வியர்வையால் பிசுபிசுத்த உள்ளங்கையை எடுத்து நெஞ்சின் மீது வைத்து அழுத்தி கொண்டாள். உடலெங்கும் நடுக்கம் பரவ மெதுவாக எழுந்து நின்றவள், சுவாதிக்கு எப்படி இவனை தெரியும் என்று தவித்தபடி அங்கிருந்த தூணின் பின்னால் மறைந்து நின்றாள். அவளுக்கு மட்டுமல்ல, இவள் கணவனுக்கும் அவன் பரிச்சயமானவன்தான் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக அவளிடம் அவன் ஏதோ கேட்க அவள் தன் அண்ணன் நின்றிருந்த இடத்தை அவனுக்கு கை காண்பித்துக் கொண்டிருந்தாள். இதே துடிப்பு ஏகத்திற்கும் ஏகிற நடுங்கும் விரல்களால் தூணை இறுக பற்றியபடியே இன்னும் ஒளிந்து கொண்டவளுக்கு மனமெங்கும் பெரும் சூறாவளி போராட்ட அலைகள் பேரிரைச்சலுடன் ஓங்கி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. அவனும் சிரித்த முகமாக அவளிடம் தலையசைத்து விட்டு ஸ்ரவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இவனை பார்க்கும் முன்னால நாங்கிருந்து கிளம்பணும். எதிலிருந்தோ தன்னை தற்காத்துக் கொள்பவள் போல முகத்தில் ஒருவித தீவிரத்துடன் வேக நடையிட்டு சுவாதியின் அருகில் சென்றவள் அவள் தோளை தொட இவள் புறம் திரும்பியவளோ சங்கடமாக முறுவளித்தாள். சாரி அண்ணி, ரொம்ப போர் அடிச்சிருச்சா? அதுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்துட்டாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதான் அவங்களை அவாய்ட் பண்ண முடியல. அவரும் சென்னை தான். இப்படி அவங்கவுங்க சொந்த ஊர்ல நடக்கிற திருவிழால தானே ஒருத்தர் பாத்துக்க முடியும். அதான் கொஞ்சம் நின்னு பேசும்படி ஆயிடுச்சு. என்ன, அவன் இவங்களோட சொந்தக்காரனா? மூளையில் அபாய சங்க அலற முகம் இறுகியவள், நம்ம வீட்டுக்கு போலாம் என்றாள் அதிரடியாக. அண்ணி என்று விழித்தவள், இன்னும் 1 மணி நேரம் தான், சாப்பிட்டுட்டு போலாமே. இங்க இருந்து வீட்டுக்கு போக 1/2 மணி நேரமாவது ஆகும். உடனே திரும்பி வருதும் சரி வராது என்றாள். எரிச்சலுடன் முகம் சுளித்தவள், எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான் என்றாள் வேகமாக. குழப்பத்துடன் திரும்பி தன் அண்ணன் இருந்த திசையை பார்த்தவள், அண்ணா, நான் இருங்க, அண்ணா கிட்ட கேட்டு வரேன் என அங்கே செல்ல முயன்ற அவளின் கருத்தை அழுந்த பற்றி தடுத்தவள் அவளை எரித்து விடுவது போல பார்த்தாள். ஏன், உன் அண்ணா பெர்மிஷன் கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு போக முடியுமா? யாருடைய பெர்மிஷனும் எனக்கு தேவையில்ல. மரியாதையா இப்பவே என்ன அழைச்சிட்டு போற என்று ஸ்ரீநிதி கிட்டத்தட்ட மிரட்ட தன் அண்ணியின் புதிய முகம் கண்டு திகைத்து போனாள் சுவாதி. இல்ல நீ இங்க இருந்து நம்மள கூட்டிட்டு போக ஏதாவது வண்டி வேணுமே, அதுக்காவது நான் அண்ணா கிட்ட கேட்டுதான் ஆகணும் என்றாள் தயக்கத்துடன். புருவம் சுளித்தவள், நீ பிரசாத் அண்ணாக்கு போன் பண்ணி வர சொல்லு, அவர் நம்மள கூட்டிட்டு போட்டோம், நீ உன் அண்ணா கிட்ட போகாத என்றாள் அழுத்தமாக. கொஞ்ச நேரமா அவங்களுக்கு என்னாச்சு? காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாங்க. அப்புறம் முதல்ல ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கண்ணு கலங்குனாங்க. இப்ப இவ்வளவு கோவப்படுறாங்க. ஏய், என்ன யோசிக்கிற? சீக்கிரம் அண்ணாவை கூப்பிடு என்று சுவாதியை உலுக்கினாள் ஸ்ரீநிதி. இதோ என்றவள் பிரசாத்தை அழைத்த விஷயத்தை சொல்ல அவனோ இவளை சில பல கேள்விகளில் கடுப்படுத்தி விட்டு பின் வருவதாக ஒப்புக்கொண்டான். மாமா வராரா நீ? இறுக்கமாக என்றவள் மீண்டும் அவசரமாக அவன் தன் கணவனை விட்டு விலகி சென்று விட்டானா இல்லையா என்று கவலையுடன் நோட்டமிட்டாள். ஸ்ரீநிதியிடம் வெளிப்பட்ட அசாதாரண நிலை சுவாதியை வெகுவாக சிந்திக்க தோண்ட அவளையே பார்த்திருந்தவள் அவளின் பார்வையை தானும் தொடர்ந்தாள். பிரகாஷ் ஸ்ரவனிடம் செல்ல கண்டு திடுக்கிட்டவள், ஏய், இந்த அண்ணா ஏன் ஓ அண்ணா கிட்ட போறாரு
என்றாள் ஸ்ரீநிதி பதற்றத்துடன். அதை தானும் கவனித்திருந்தவள், கார் சாவி வாங்குறதுக்கா இருக்கும் என்றால் அமைதியாக. அவர்கிட்டதான் பைக் இருக்குதுல்ல, பைக்ல 3 பேர் போக முடியாத நீ, அதுவும் நீங்க இப்படி இருக்கிற நிலைமையில. முகத்தை வேறுபுறம் திருப்பி சீரும் பெருமூச்சு ஒன்றை வேகமாக வெளியேற்றியவள், சீக்கிரமா அவரை ஒரு கார் வாங்க சொல்லு என்றாள் எரிச்சலுடன். வியப்பில் தன்னால் விழிகள் விரிய அந்த சூழ்நிலையிலும் தன்னை மீறி அண்ணியின் பேச்சை கேட்டு சிரித்து விட்டவள் மெல்ல உதட்டை கடித்து அதை அடக்கினாள். அருகில் நின்றவளோ, என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குதா என்று முறைத்தாள். ஐயோ இல்ல அண்ணி, நீங்க சொன்னது மாமா கிட்ட சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு என அலுப்புடன் முகத்தை திருப்பியவளின் கவனத்தில் ஸ்ரவன் பிரசாத்தை அவனிடம் அறிமுகப்படுத்துவது தெரியவும் இவளுக்கு பதற்றம் தொற்று கொண்டது. ஸ்வாதி, வா நம்ம கார்கிட்ட போய் நிக்கலாம் என்றவளின் கரம் பற்றி இழுத்துக்கொண்டு நடந்தாள் ஸ்ரீநிதி. அண்ணி, மாமாவை வந்துடட்டுமே. வேண்டாம், நீ அவருக்கு போன் பண்ணு என்றவள் கூறும் பொழுதே இவளின் அலைபேசி இன்னிசைத்தது. இவள் கண்டு கொள்ளாமல் நடக்க, அண்ணி உங்க போன் தான் என்று ஸ்வாதி கூறியும் நில்லாமல் நடந்தவள் சற்று மறைவாக சென்ற பின் தன் அலைபேசி எடுத்து காதிற்கு கொடுத்தாள். ஸ்ரீநிதி, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னியா என்று வினவினன் ஸ்ரவன். ஏண்டா, எதுவும் உடம்பு முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரம் தான், சமையல் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் போகணும். சரி, பிரசாத் கிட்ட கார் சாவி கொடுத்து அனுப்புறேன், நீ அதிலே கொஞ்சம் ஓய்வெடு. நான் சீக்கிரமா இங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றன் தனிவாக. இல்ல வேணாம், நீங்க இங்கே இருங்க, அண்ணா எங்களை கூட்டிட்டு போட்டோம் என்றால் மீண்டும் பிடிவாதமாக. ஸ்ரவனோ, ஸ்ரீநிதி என்று அதட்ட இவள் டப்பென்று அலைபேசி அணைத்து பவுச்சில் போட்டுக்கொண்டு வா என சுவாதியை அழைத்து கொண்டு நடந்தாள். அண்ணனின் அதட்டலை அலட்சியம் செய்து மேலே நடக்கும் அண்ணியை புதிராக பார்த்தவாறு உடன் நடந்த சுவாதி அவள் தங்களின் கார் அருகே சென்று நிற்கவும் தானும் பிரசாத்தின் வருகைக்காக அமைதியாக காத்திருக்க ஆரம்பித்தாள். அடுத்த 5 நிமிடங்களில் பிரசாத் வந்துவிட மூவரும் வீட்டிற்கு கிளம்பினர். வாசலில் இறங்கிக் கொண்ட ஸ்ரீநிதி, அண்ணா நான் தூங்கத்தான் போறேன், நீங்க கதவை வெளியே பூட்டிட்டு சுவாதியை கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க என்றாள். என்ன என்று சுவாதி திகைக்கும் பொழுதே, அதெல்லாம் வேண்டாமா, இவ எங்கேயோ உனக்கு துணையா இருக்கட்டும், நான் போய் ஸ்ரவனை அனுப்புறப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வரேன் என்ற பிரசாத் காரை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். சுவாதியை ஒரு பார்வை பார்த்து விட்டு, என்ன தொந்தரவு பண்ணத, நான் போய் தூங்குறேன் என்று விட்டு ஸ்ரீநிதி அறைக்கு செல்ல பார்க்க, சரி குடிக்க ஜூஸ் மட்டும் தரேன், அப்புறம் போய் தூங்குங்க என்றவளை தடுத்தாள் இவள். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என்னை தனியா விட போதும் என பட்டென்று முகத்தை சுளித்தபடி அறைக்கு செல்பவளை கண்டு யோசனையில் ஆழ்ந்தாள் சுவாதி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.